ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் போட்ட வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதாவது உங்கள் லைஃப்பில் யாருக்கு முதல் ஸ்டெப் கொடுப்பீங்கன்னு. யாருக்குன்னா பிரதர்ஸ் சிஸ்டருக்கா, அம்மா அப்பாவுக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கா, அதை கேட்டிருந்தேன். நான் வந்து கொடுக்குறது என் பிரதர் சிஸ்டருக்கு தான் கொடுப்பேன். பிரதர் அது சிஸ்டருக்கு தான் கொடுப்பேன். செகண்ட் வந்து என் ஃபேமிலி கொடுப்பேன். தேர்டு தான் என் அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கவனிங்களேன். இப்போ சின்ன வயசுலேருந்து உங்கள்கிட்ட பழகின ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அதாவது ரொம்ப க்ளோஸாக அவங்கள்ட்ட பழகிட்டே இருந்திருக்கான் இப்போ ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான். அடுத்து நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவன் துரோகம் பண்ணிட்டானே அப்படி இப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அவன் அடுத்தடுத்து ஜாலியாக போயிட்டுருப்பான். ஏன்னா அவன் பேச ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க. ஆனால் உனக்கு எவனும் இருக்க மாட்டான்னு நினச்சிட்ருப்பீங்க. அவன் ஒருத்தரை நம்பிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அடுத்தடுத்து லைஃப் போயிட்டே தான் இருக்கும். அவன்லாம் அதோட முடிஞ்சுட்டான். அதுவே நீங்கள் உங்க கூட பிறந்தவங்கள பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் பகையாக இருந்தாலும் அவங்க கூட தான் இருப்பாங்க. எங்கேயும் போக மாட்டாங்க. நீ எவ்வளோ தான் சண்டை போட்டுன்னு பிரிஞ்சே போயிட்டாலும் அவங்க கூட தான் இருப்பாங்க. சண்டைனாலும் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் உங்களுக்காக வருவாங்க. 99% அந்த உறவு உங்களுக்கு மெயினு. இதே 1% வந்து அந்த வெஞ்சன்ஸ் காரணமாக ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க தான் போவாங்க அந்த உறவை விட்டு. இன்னொன்று 100% உண்மையான உறவு அம்மா அப்பா மட்டும்தான். ஏன்னா இந்த அம்மா அப்பாவும் பிள்ளைங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவும் இருக்காதீங்க, கை விட்டுறாதீங்க. ஏன்னா அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு நீ ஒரு மனுஷனுங்கிறதே தீர்மானிக்கிறது அது ஒன்று தான். நீ கைவிட்டனா நீ மனுஷனே கிடையாது. அதனால் யாரும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நீ பிறந்தது வேஸ்ட்டு, வளர்ந்தது வேஸ்ட்டாக போயிடும், படித்தது வேஸ்ட்டாக போயிடும், நீ ஒருத்தர் இருக்கிறதே வேஸ்ட்டு. அந்த மாதிரி எந்த அம்மா அப்பாவும் நீ கைவிட்டுறாதீங்க. நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்புன்னு சொல்ல வரல. நீங்கள் ஒரு உண்மையான ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்காமல் எல்லாரும் கூடயும் பழகிறது தப்புன்னு சொல்ல வரேன். உங்களை நீங்களே மாற்றிக்கணும். 100 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 100 ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பழகக்கூடாது. 101 தான் ரியலாக இருக்கும். அந்த உண்மையான ஃப்ரெண்ட் நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது தான் தப்பு. அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க இல்லைன்னு கேட்டேன் இந்த கொஷினை. ஸோ நம்ம வாழ்க்கையில் யார் கூட பழகணும் பழகக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறதுலாம் முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க மூலமாக நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நல்லதுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். கெட்டதுன்னா உங்கள் வாழ்க்கை தான் டேமேஜ் ஆகிட்ருக்கோம். ஏன்னா அவன் வாழ்க்கை ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். அது நல்ல பீப்புள்ஸை, குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இது கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க கேபிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.